அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் எது தெரியுமா? வள்ளுவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு தெரிஞ்சா நீங்க உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் எது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருன்னா பெண்ணை தான் சொல்றாரு. அதுவும் அந்த பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா கற்பனும் திண்மை உண்டாக பெறின் அப்படின்னு சொல்றாரு. கற்பு அப்படின்ற மன உறுதி கொண்ட பெண்ணா ஒருத்தவங்க அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட இந்த உலகத்துல மிகப்பெரிய பொக்கிஷம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நிறைய பேரு கற்பு அப்படின்றதுக்கு அது ஏதோ உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறாங்க. ஆனா வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா கற்பு அப்படின்றது உள்ளம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இல்லறத்தை நல்லறமா கொண்டு போகக்கூடிய மன உறுதி தான் கற்பு அப்படின்றது. ஒரு கணவனுக்கு வாய்க்கக்கூடிய மனைவி மன உறுதியோட இருந்தாங்க அப்படின்னா அந்த இல்லறத்தை நல்லறமா கொண்டு போறாங்க அப்படின்னா அவங்கள விட ஒரு பொக்கிஷமான ஒரு உயர்வான ஒரு விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. மீண்டும் ஒரு திருக்குறளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.